ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. இன்றைய இறையமுதத்திலே நாம் பார்க்க இருப்பது பாகவத புராணத்திலே தசமஸ்கந்தத்திலே 14வது அத்தியாயத்தில் பிரம்மதேவரால் அருளி செய்யப்பட்ட ஸ்தோத்திரத்தின் 2வது ஸ்லோகத்தை பார்க்க இருக்கிறோம். வாருங்கள். अस्यापि देववपुषो मतनुग्रहस्य स्वच्छामयस्य न तु भूतमयस्य कोऽपि नेषेमहि त्ववसितुं मनसादरेण साक्षात्तवैव किमुतात्म சுகானுபூதே. என் மீது கொண்ட பெரும் கருணையினால் நீர் எனக்கு காட்டியருளும் இந்த திருமேனி உமது சொந்த சங்கல்பத்தினால் உருவானதே தவிர சாதாரண பஞ்சபூதங்களால் ஆனதல்ல. கண்முன்னே தோன்றும் உமது இந்த திவ்ய வடிவத்தின் மகிமையை கூட என் ஆழமான உள் மனதினால் முழுமையாக புரிந்து கொள்ள என்னால் இயலவில்லை. அப்படி இருக்க நீர் உமக்குள் எந்நேரமும் அனுபவிக்கும் உமது அந்தரங்க ஆத்ம பேரின்பத்தின் எல்லையை எவரால் தான் அளவிட முடியும்? அதாவது பிரம்மதேவன் தன் அறியாமையை உணர்ந்து கிருஷ்ணரிடம் சரணடைகிறார். பகவானே, என் முன்னே நிற்கும் உமது இந்த ஆன்மீக வடிவத்தின் இரகசியத்தையே என்னால் கிரகிக்க முடியவில்லையே. அப்படி இருக்க உமது உண்மையான எல்லையற்ற ஆனந்த நிலையை நான் எப்படி புரிந்து கொள்ள முடியும் என்று தன் எல்லையற்ற ஆச்சரியத்தை வெளிப்படுத்துகிறார் பிரம்மதேவர். இதன் தொடர்ச்சியினை அடுத்த பதிவிலே பார்ப்போம். நன்றி, வணக்கம்.